குட் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட ஆம்பல் குளம் க்ளீன் பண்ண போகிறோம். பச்சை பசேலின்னு இலைகளோட தினமும் பூக்கள் பூத்துட்டு இருந்த அழகான குளம் இது. இந்த குளத்தை பற்றின ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அப்படி இருந்த குளத்தோட நிலைமை இப்போ இதுதான். இதில் இருந்த ஆம்பல் செடிகளோட இலைகளையெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி நைட் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தது. அதனால ஆம்பல் செடிகள் வளராமலே போயிடுச்சு. ஆம்பல் செடி இருந்திருந்தா பாசியும் இருந்திருக்காது. இப்போ இந்த டேங்கில் இருக்கிற தண்ணியையும் மீனையும் நாம் எடுத்துட்டு டேங்கை க்ளீன் பண்ணி தண்ணி நிரப்பி மீன் போடணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நாங்கள் எடுத்து செடிகளுக்கு விட்டோம். எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை எங்களுக்கு கொஞ்சம் மண் இருக்கிற இடம் இருந்தது, அந்த இடத்துலே வந்து விட்டோம். மீனை பிடிச்சி போடுறதுக்காக 2 பெரிய டப் செட்டப் பண்ணி அதில் தண்ணி நிரப்பி ரெடியாக வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கப்பி மீனெல்லாம் பிடிச்சி அந்த தண்ணியில் விட்டோம். ஏன்னா அடுத்து வர்ற அந்த 3 பெரிய ஷார்க் அதை பிடிக்கிறது தான் பெரும் வேலையே. நான் என் லைஃப்லேயே அதை பிடிச்சதே இல்லை. எப்பவும் அப்பா தான் பிடிப்பாரு. இப்போ அப்பாவுக்கு உடம்பு முடியாததுனால நான் தான் இந்த டாஸ்க்கை பண்ணணும். டேங்கில் தண்ணி குறைஞ்ச உடனே மீன் வந்து கொஞ்சம் வயலண்டாக ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு மீனை பிடிச்ச உடனே அது பயத்தில் துள்ளி குதிச்சுது. அதை பார்த்துட்டு மற்ற 2 மீன்களுமா சேர்ந்து அந்த குளத்தையே ஒரு கலக்குனாங்க. பயத்தில் என் கையில் இருந்த ஃபிஷ் நெட்டையே உள்ளே போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மீன் அடங்குனதுக்கு அப்புறமா மெதுவாக ஒரு குச்சியை வச்சு அந்த ஃபிஷ் நெட்டை வெளியே எடுத்தேன். எப்படியாவது மீன் பிடிக்கிறதுக்கு நெட்டு வேணும்ல, நெட் இல்லாமல் முடியாதே. இப்போது மீனோட சைக்காலஜி கொஞ்சம் எனக்கும் புரிஞ்சுது. ஸோ எப்படி பிடிச்சா கொஞ்சம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் நெட்டை வச்சுட்டு மீனோட வாய் இருக்கிற தலைப்பகுதியில் ஃபஸ்ட்டு வச்சு பிளாக் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் மீன் துடிச்சிட்டு அப்புறம் அடங்கிடும். அந்த நேரத்தில் உடனே எடுத்துகிட்டு போய் டப்புக்குள்ளே விட்டுட்டேன். ஸோ எப்படியோ அரை மணி நேரமாக போராடி 3 மீனையும் பிடிச்சி டப்புக்குள்ளே போட்டுட்டு மூடி வச்சிட்டோம். இந்த ஷார்க்கு ஒவ்வொன்றும் 1-1.5 அடி நீளம் இருக்கும். நல்ல வெயிட் இருந்தது. 2 kg to 3 kg வெயிட் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருந்த கப்பி ஃபிஷ்ஷையெல்லாம் எடுத்துட்டு உள்ள செடிமெண்ட் ப்ரெசிபிடேட் ஆயிருந்தது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். இந்த தொட்டியில் ஆம்பல் பெருசாக வளர்கிறதுக்காகவே ஒரு 1/2 இன்ச்சு மண் போட்டிருந்தாங்க. மண்ணும் பாசியும் தூசியும் சேர்ந்து ரொம்ப சகதியாக இருந்தது. அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்தே ஆகணும். இப்போது அதுக்காக பலவிதமான டூல்ஸையும் கொண்டு வந்து ட்ரை பண்ணோம். இங்கேருந்து கலெக்ட் பண்ண தண்ணி சகதி எல்லாத்தையுமே நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் போட்டுட்டோம். இப்போ நம்ம மீனெல்லாம் இதுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. எப்போ ஷார்க் வயலண்டாகி வெளியே குதிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு தற்காப்புக்காக நான் ஒரு ஷீட்டெல்லாம் மூடி வச்சுருந்தேன். ஒரு ப்ரெஷர் பம்ப் இருக்குது நம்ம வீட்டில், அதை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணேன். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, ஏன்னா உள்ளே இருக்கிற சிமெண்ட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ நம்ம சிமெண்ட்டு புதுசாக போட்டு சீல் பண்ணுறதுக்காக நம்ம முன்னாலே பிளான் பண்ணலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணோம். இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்காக இங்கே ஒரு வால்வ் இருக்குது. ஆனால் அது நம்ம திறந்து விட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக ரோடுக்கு போயிடும். ஸோ அது வேணாம். இது ரொம்ப அழுக்கு தண்ணியாக இருக்கிறதுனால எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்கெட் அண்ட் கப்பு வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கையாலவே எடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி கீழே ப்ரெசிபிட்டேட்டாக இருந்ததெல்லாம் மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணேன். இப்போது தொட்டிக்குள்ளே மோட்டர் போட்டு தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல மீனை பிடிச்சதை விட ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது 2வது மீனை பிடிச்சி போடுற வேலை. சின்ன டப்பாக இருந்ததுனால நான் வலையை உள்ளே போட்ட உடனே மீன் துள்ளி வெளியே குதிச்சிருச்சு. செடிகளுக்கு இடையில இருந்த மீனை மெதுவாக வலையிலே பிடிச்சி தொட்டியில் விட்டேன். மீனோட உடம்புல ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆயிருந்திருக்கும். 3 மீனுமே சொல்லி வச்ச மாதிரி வெளியில தான் குதிச்சுது. அது நெட்டை பார்த்த உடனே பயந்து எகிரி குதிச்சதுனால நமக்கு டப்பு சின்னதா இருந்ததுனால வெளியில தான் விழுந்தது. அங்கேருந்து தான் எடுத்து போட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃபுட்டு போட்டு பார்த்தேன். 3 ஷார்க்குமே வெளியே வந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் எதுவும் செத்து மிதக்கவும் இல்லை. நம்ம 2-3 டேஸ் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். பாடியில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்தால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்து மீன்ஸ் ஆகும். சரி பார்க்கலாம்.